மதுரை திருப்பரங்குன்றத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரில் கோல்டன் சரவணன் அப்படிங்கிற ஒரு ரசிகர் 1.5 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணி ரஜினி பவனம் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய பேர்லேயே ஒரு வீடு ஒன்று பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு. இந்த வீட்டை திறந்து வைக்கிறதுக்கு அண்ணன் சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் அவர்களுக்கு, ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. நம்மளும் அதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடு பற்றின விவரங்களை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து, அப்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இவருடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய போஸ்டரை வந்து ஒரு வீட்டில் வந்து கிழிச்சு தூக்கி போட்டோடனே அவங்களே அந்த ரசிகருடைய அப்பா வந்து, உன் வீடாக இருந்தால் நீ எப்படி வேணால் வச்சுக்கலாம்டா, வாடகைக்கு நம்ம குடியிருக்கோம், ஹவுஸ் ஓனர் பண்ணுறதுனா ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, எப்படியாவது நான் சொந்த வீடு கட்டி அதில் வந்து தலைவருக்கு சூப்பராக அது மாதிரிலாம் வைப்பேன் அப்படின்னு அப்போ ஒரு சபதம் எடுத்து இப்போ அதை வந்து நிறைவேற்றியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் அவர்களால் போய் கலந்துக்க முடியல. என்ன காரணம்னா, சமீபத்தில் அவர் கொஞ்சம் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். நம்ம எல்லாருமே தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் கூட பெங்களூரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க தன்னுடைய அண்ணனை. அவருடைய அண்ணன் போக முடியாததால் இந்த நிகழ்வுக்கு போய் கலந்துக்கணும், ஏன்னா அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு, போய் கலந்து காட்டி அவருடைய மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் அவங்களுடைய கணவர் விசாகன், இவங்க 2 பேரும் போய் இந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க. அந்த புகைப்படம், வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. மேலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய மார்பளவு இருக்கக்கூடிய சிலை அதையுமே இவங்கள்ட்ட கொடுத்து, இவங்க அதை வந்து வாங்கி பெற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் இவங்கள்ட்டேருந்து வாங்கி இந்த சிலையை வந்து அங்கே வந்து அமைக்க போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ரஜினி பவனத்துடைய வீட்டு சாவியையும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டையும் விசாகன் அவர்கள்கிட்டையும் கொடுத்து, அதற்கு பிறகு அதை பெற்றுக்கொண்டு தான் இந்த சாவி, இந்த வீட்டினுடைய அடுத்தடுத்த வேலைகள், இங்கே வந்து தங்குறது, இது எல்லாமே வந்து நடக்க போகுது. அப்படி ரொம்ப அற்புதமாக இந்த வீடை வந்து கட்டமைச்சிருக்காரு. மேலே கீழே, மேல் போர்ஷனும் இருக்குது, கீழ் போர்ஷனும் இருக்குது. சூப்பராக ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரில், ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த சூப்பரான ஸ்டில்லோட இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு. பேரே ரஜினி பவனம் அப்படின்னா சொல்ல வேணும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது மாதிரி எத்தனையோ பேர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு அப்படிப்பட்ட ஒரு தீராத அன்போட பல ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள், சூப்பரான ரசிகர்கள், இது மாதிரி அரிதான ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ரசிகர்களில் இந்த மிகப்பெரிய ஒரு அன்பால் தானாக சேர்ந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரசிகர் தான் கோல்டன் சரவணன் அவர்கள். இவருடைய அந்த வீட்டுக்கு, ரஜினி பவனத்துக்கு போய் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய கணவரும் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே மகிழ்ந்துட்டு வர்றாங்க. ஏன்னா அவருடைய அண்ணனால் கலந்துக்க முடியாட்டாலுமே கூட தன்னுடைய அண்ணனுக்கு பதிலாக தன்னுடைய மகளையும் மருமகனையும் ரஜினி அவர்கள் அனுப்பிவிட்டது இவ்வளோ பெரிய ஒரு அளப்பரிய ஒரு செயல் அப்படிங்கிறத ரசிகர்கள் எல்லாரும் மனசார புகழ்ந்துட்டு வர்றாங்க சமூக வலைதளங்களில். நீங்களும் அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிகமான வீடியோ பகிருங்க. இந்த மாதிரி தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.